மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களோ, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களை தொழில் இல்லாமல் கடன் பிரச்சனைகளோடு, சிலது வியாதியோடு, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம், சிலது மனிதர்களை பார்த்து, சிலது மனிதர்களை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ, அவர்களோடு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது என்று. இந்த வார்த்தையின் தலையங்கமே பயப்படாது. சரியா? அதனால் நீங்கள் இதை முடியும் மட்டும் கவனமாக கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தை ஊடாக உங்களோடு பேச யாருக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஆகையால் அவரே சொல்லியிருக்கிறாரு, மறுபடியும் சொல்கிறேன், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். என்ன சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ அவருக்கு தான் நாங்கள் பயப்படணும். வேறு எந்த ஒரு மனுஷனுக்கும் நாங்கள் பயப்படவே கூடாது. சரியா? எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நாங்கள் பயப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாது. அவர் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். சரியா? அப்போ இதே மனசில் வச்சுருங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இன்னொரு வசனம் மூடாக பேசவா? எல்லாமே பயப்படக்கூடாதுன்னு தான் பேசுகிறார் ஆண்டவர். சரியா? அப்போ இப்பொழுது ஏசாயா 41:10 இப்படி சொல்கிறார் ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எப்படி ஒரு அருமையான தேவன்! என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கார். அப்படி உள்ள நீதி உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன் என்ன? உனக்கு உதவி செய்வேன். விளங்குச்சா? சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றால், நீங்கள் ஒருவேளை என்னன்னு சொல்லுங்களாம், அவருக்கு பிரியமாய் நடக்கிறீங்களோ நடக்கலையோ அது தெரியல. ஆனால் அவருக்கு பிரியமாய் நடந்தால் கட்டாயம் உங்களிடத்தில் நீதி இருந்தால் அவர் உங்களை தாங்குவார். சட்டச்சவர் உங்களிடத்தில் நீதி இல்லாமல் பிழை செய்து மீறுதலுக்குள்ளே இருந்தீங்களா, அவரே நீங்கள் நம்புங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. உங்களுடைய பிள்ளைகளை அறிக்கை செய்யுங்க. ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிப்பார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அதை விட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களிலே அவருக்கு கீழ்ப்பணிஞ்சு வாழ்ந்தால் அவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு அவர் இரக்கத்தை செலுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார், பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரோடு கூட இருங்க. இந்த வார்த்தையோட ஆண்டவர் பேசினார். அடுத்த வார்த்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். ஏசாயா 41:13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் மனம் திரும்புறீங்க, ஒரு பிள்ளையிலிருந்து, பாவத்திலிருந்து, ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்கிட்ட போகும்போது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அப்போ நீங்கள் பாவிகளாக இருக்கும்போது அவர் உங்களை பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகையால் என்னுடைய பிள்ளை எப்பொழுது பாவத்திலிருந்து மனம் திரும்பி தனக்கு கீழ்ப்பணிஞ்சு உண்மையும் உத்தமுமாய் வாழும் என்று எதிர்பார்ப்போடு அவர் இருக்கிறார். அப்போ எங்களுடைய இருதயத்தை நாங்கள் அவருக்கு நேராக திருப்பி அவரிடத்தில் நாங்கள் சாய்ந்து அவருடைய சமூகத்தில் போய் அவருக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து
எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும்போது அவர் எங்களுக்கு மன்னிப்பு தர வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் சாபங்களுக்காண்டி அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்களும் அவருடைய வீட்டார்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசப்பா நீங்கள் நம்புங்க, அவர் விசுவாசிங்க. ஏனென்றால் இயேசப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆகையால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அப்போ நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க, இதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களை அவர் ரட்சிப்பு பாதையிலே நடத்துவார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து நித்தியத்தின் பாதையிலே, ஜீவனின் பாதையிலே அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஏசப்பா தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆகையால் அவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.